பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்னும் பரிசுத்தம் என்கிற இந்த வேத தியான நிகழ்ச்சிக்கு உங்களை இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்கிறேன். இந்த நாளிலும் வேத புத்தகத்திலிருந்து 2 விதமான பலகைகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஒன்று சாட்சியின் பலகைகள், இன்னொன்று கற்பலகைகள். சாட்சியின் பலகை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. கற்பலகை மீட்டுக் கொள்ள போகிற திருச்சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே இவைகளை இன்றைக்கு நாம் தியானிப்போம். முதலாவது சாட்சியின் பலகையை நாம் தியானிப்போம். இந்த சாட்சியின் பலகை சீனாய் மலையில் மோசே என்கிற தேவ மனிதனிடத்தில் ஆண்டவர் கொடுத்து கீழே அனுப்புகிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட மேலே இருந்து கீழே அனுப்பப்பட்டவர். மனுகுலத்தின் மீட்புக்காக பிதாவாகிய தேவனால் மேலே இருந்து கீழே அனுப்பப்பட்டவரே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த சாட்சியின் பலகை எங்கும் எழுதப்பட்டவைகளாக இருந்ததாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட வேத வசனத்தினால் தன்னை நிரப்பினவராக இருந்தார். இந்த சாட்சியின் பலகை இரண்டாக இருந்ததாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட 2 விதத்தில் மனுகுலத்துக்காக அவர் செயல்படுகிறார். ஒன்று மீட்பராக, ரட்சிக்கிறவராக இந்த பூமிக்கு வந்தார். இனியும் வரப்போகிறார். நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாக அது சீக்கிரத்தில் இந்த பூமிக்கு வரப்போகிறார். இந்த சாட்சியின் பலகை மோசேயினால் அன்று கீழே நொறுக்கப்பட்டது, உடைத்தெறியப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட இஸ்ரவேல் மக்களால் அந்நியர்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு மனுகுலத்தின் மீட்புக்காக அவர் நொறுக்கப்பட்டார். சிலுவையில் அவர் வாதிக்கப்பட்டார். உங்களுக்காக, எனக்காக அவர் நொறுக்கப்பட்டவராக இருக்கிறார். ஆகவே இந்த சாட்சியின் பலகைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆமென். இரண்டாவது கற்பலகைகள். இந்த கற்பலகைகள் கீழே இருந்து மேலே கொண்டு போகப்பட்டதாம். அன்று மோசேயை பார்த்து, நீ உடைத்து போட்ட முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்தபடி 2 கற்பலகைகளை இழைத்து கொண்டு நீ மேலே அதை கொண்டு வா என்று மோசேக்கு தேவன் கட்டளையிட்டார். அது திருச்சபையானது கீழிருந்து மேலே எடுத்து கொள்ளப்படுகிற ஒரு அடையாளமாக அது இருக்கிறது. அந்த சபை கீழிருந்து மேலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் முந்தின கற்பலகையாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒத்தபடி, இயேசு கிறிஸ்துவின் சாயலின்படி அது இழைக்கப்பட வேண்டும். இன்றைக்கும் இந்த வீடியோவை பார்க்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் நமக்காக உடைக்கப்பட்ட, நமக்காக நொறுக்கப்பட்ட இயேசுவின் சாயலின்படி, இயேசுவுக்கு ஒத்த அந்த சாயலுக்கு நேராக நீங்களும் நானும் இழைக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியமாம். அதற்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று, நம்முடைய பழைய மனுஷனை நம்மை விட்டு களைந்து போட்டு இயேசுவின் சாயலை நமக்குள்ளாக தரித்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின என்று. வேத புத்தகத்தில் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்து அழைத்து கொண்டு வந்தார். ஆனால் ஆபிரகாமிடத்தில் சில பெயர் மாற்றங்கள் நடந்த பின்பே ஆசீர்வாதத்துக்குள்ளாக ஆபிரகாமால் பிரவேசிக்க முடிந்தது. யாக்கோபுக்கு ஆண்டவர் ஏராளமான வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். ஆனால் யாக்கோபினுடைய பெயர் மாற்றம் நடந்த பின்பே அவர் நிலையான வாக்குத்தத்த நன்மைகளுக்குள்ளாக கடந்து சென்றார். புதிய ஏற்பாட்டில் பாருங்க, சீமோன் என்கிற அந்த நபர் பேதுருவாக என்றைக்கு மாறினாரோ அப்பொழுதே அவர் வல்லமையான அப்போஸ்தலனாக மாறி போனார். இவைகளெல்லாம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால், பழைய மனிதனுக்குரிய அந்த மாம்ச சுபாவங்களை களைந்து போட்டு கிறிஸ்துவின் சாயலாக இழைக்கப்படுவதற்கு ஏற்றதாக இருக்கிறது. இன்றைக்கும் நீங்களும் நானும் கிறிஸ்துவின் சாயலாக இழைக்கப்படுகிறோமா? நமக்குள் கிறிஸ்துவின் சுபாவங்களை தரித்து கொள்கிறோமா? நமக்குள் இருந்த பழைய மனுஷனை நம்மை விட்டு நாளுக்கு நாள் அப்புறப்படுத்துகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? இப்படிப்பட்ட அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் எப்போது வருகிறதோ அப்போதே இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். விசேஷமாக மேலே எடுத்துக்கொள்ளப்படுகிற அனுபவமாகிய வருகையில் நாம் தவறாமல்
நாம் பங்கு பெற நம்மால் முடியும். ஆகவே கிறிஸ்துவின் சாயலாக மாறுவோம். முந்தின கற்பலகையாகிய இயேசு கிறிஸ்துவை போல நம்மை மாற்றிக்கொள்வோம். இம்மையிலும் ஆசீர்வதிக்கப்படுவோம். வருகையில் கைவிடப்படாமல் நிச்சயமாக நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு என்றென்றைக்கும் அவரோடு கூட நாம் ஜீவித்திருப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.